ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பதக்குடி. ஹோம்மேட் கீ பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் 1 கிலோ பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணுறேன். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும். பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கீ ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் உள்ள தேவையான அந்த வேஸ்ட்லாம் கட்டி கட்டியாக அடியில் படிச்சிடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகி வாட்டர் ஸ்டேஜ்க்கு வரும். வேஸ்டானதெல்லாம் கீழே தங்கிடும். நல்லா கலராக ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்லாம் இப்படி திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் சில பேர் வெந்தயம் போடுவாங்க, அவங்கவுங்க ஒவ்வொன்றும் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் முருங்கைக்கீரை தான் ஆட் பண்ணுவோம். முருங்கைக்கீரையை நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த நெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா கொதித்து கிளாஸியாக வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த துகள்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த முருங்கைக்கீரையை ஒரு கை அளவு ஆட் பண்ணியாச்சு. அந்த முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அதிலேயே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த நெய் தனியாக பிரிஞ்சு கிளாஸியாக வரும். நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா நல்லா டார்க் க்ரீனாக வரும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா டார்க் ஆகிடுச்சி. இந்த முருங்கைக்கீரையை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிலோவுக்கு 3/4 கிலோ தான் கிடைக்கும் கீ. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக வருது. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கிட்டால் நெய் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கிறிஸ்பியாக வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இந்த கீயை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன்.
வேஸ்ட்லாம் தனியாக தங்கிடுச்சு. கீ ஹீட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பார்க்கவே கிளாஸியாக எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது, மணமாகவும் இருக்குது. ½ kgக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம 1 கிலோ வெண்ணெய் போட்டு மெல்ட் பண்ணதுக்கு இதான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஹோம்மேட் கீ ரெடி பண்ணியாச்சுன்னு. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கீரையோட ரைஸில் சேர்த்து கொஞ்சம் கீயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.